அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வடபழனி கோவிலேருந்து வேலைவாய்ப்பு வந்துருந்துச்சு. எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபருக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா நம்ம ஏற்கனவே நோட்டிஃபிகேஷனை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றி இருக்குன்னா, அந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி பிழையின்றி விண்ணப்பிப்புன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மிஸ்டேக் பண்ணிவிட்டுமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நிராகரிச்சிடுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத நம்ம எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதேமாதிரி இந்த ஜாப் எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே கிடையாது. அதேமாதிரி விண்ணப்பிப்பு கட்டணமும் இல்லை, நேர்காணல் மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. பழனி முருகன் கோயில் வேலை வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு முன்னாடி எல்லாமே விண்ணப்பிச்சிருப்பீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா தற்போது எந்த நிலமையில் இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி இந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா தவற விட்டிங்களா மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு வராது இந்த கோவிலில். அதனால் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே விண்ணப்பிங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பழனி முருகன் கோயிலுக்கிட்ட இந்து சமய அறநிலைத்துறையின் கீழே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சுட்டு நிறைய பேர் இன்றைக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறீங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோயிலெலாம் விண்ணப்பிங்க. ஒரு கோயில்னாலும் ஒரு கோயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் காட்ட மாட்டேங்குது, எப்படி பார்க்கணும்னு தெரியலன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம சேனலில் யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி எடுக்கணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் ஜாப்னு வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேனல்னு சொல்லி போட்டுக்குங்க. சேனல் போட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணுங்கள். பண்ணிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வருது. என்னென்னு பார்த்திங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் தேவைன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வருது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போனீங்கன்னா நம்மளுடைய சேனல் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கிறத நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சுக்கிங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ வீடியோ இருக்குது. வீடியோங்கிறத கிளிக் பண்ணிங்களா பாருங்கள், நிறைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டே இருக்கேன். நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப படிவத்தை எப்படி பூர்த்தி செய்யணும்னு சொல்லி நான் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய முகவரி கேட்டிருக்காங்க. இந்த விண்ணப்ப படிவத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக எழுதிங்க. உங்களுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தமிழில் எழுதிங்க. அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெட்ரு போட்டால் வர மாதிரி இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக எழுதிங்க. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. ரீசெண்டாக எடுத்தது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிங்க. அடுத்து கல்வி தகுதி சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. கல்வி தகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே குறிப்பிட்ட எந்த பதவிக்கு என்ன கல்வி தகுதி நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிக்கிங்க. அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வைக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிறந்த தேதி, வயது, இதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வைக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட்டில் என்ன இருக்குதோ அந்த டேட் ஆஃப் பர்த் அப்படியே பார்த்து எழுதிட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வயசு எழுதிக்கிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் சாதி சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன சாதிங்கிறது இருக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் இல்லாத அப்படியே எழுதிங்க. இதர விவரங்கள்னு சொல்லி ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருந்தால் எழுதுங்க. அடுத்து கைபேசி உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை கான்டாக்ட் பண்ணால் ரீச் ஆகக்கூடியதாக எழுதிங்க. விண்ணப்பிக்கும் பணியின் பெயர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்க்காதீங்க பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு மேலே இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா எழுதிங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் 2-3 விண்ணப்பம் போடுறேன், நான் எப்படி போடுறதுன்னா நீங்கள் வந்து தனித்தனியாக தான் போடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மருத்துவ சான்றிதழ், காவல்துறை சான்றிதழ் இணைக்கப்பட வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கங்க. உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு உடம்புல வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லை, நீங்கள் மருத்துவ சான்றிதழ் இணைக்கணும். அதே மாதிரி காவல்துறை சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா இணைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இணைச்சிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரன் கையப்பன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அங்கே போட்டுங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இடம் 4ன்னு சொல்லி இருக்குது. இந்த இடத்துல எங்கே விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த இடத்தோடையும் எந்த டேட்டு அந்த டேட்டு போட்டுங்க. அடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா இணைப்பு கொடுத்துருக்காங்க. என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலிமா வச்சு அனுப்புறதுக்கு ஃபஸ்ட்டு கல்வி சான்றிதழ் நகல் கேட்டிருக்காங்க. அந்த கல்வி சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா மாற்று சான்றிதழ், டிசி அண்ட் மார்க் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் படிச்சிருந்தீங்கன்னா செமஸ்டர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நகல் கேட்குறாங்க. சாதி சான்றிதழ் நகல் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. நீங்கள் வட்டாட்சியர்கிட்ட ஏற்கனவே வாங்கியிருப்பீங்க. ரேஷன் கார்டு வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. ஆதார் கார்டு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுய விலாசமிட்ட 25 ரூபா தபால் தாளோட வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா A4 ஷீட்டில் ஒரு போஸ்ட் கவர் போட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே போட்டு நீங்கள் அனுப்பிடுவீங்க. அதுக்குள்ளே இன்னொரு கவர் 2 ரூபா கவர் இந்த மாதிரி இருக்கும், அதை வாங்கி அது மேலே 25 ரூபா ஒட்டணும். நல்லா நோட் பண்ணிங்க, A4 ஷீட்டில் ஒட்டக்கூடாது, இந்த 2 ரூபா கவரில் தான் ஒட்டணும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் மிஸ்டேக் பண்ணிங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிங்க. தெரியல கமெண்டில் கேளுங்க, நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு ஒரு சில நிபந்தனை கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்துக்கிறேன், இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். திருக்கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா மாதிரி விண்ணப்ப படிவம், இவங்க விட்டுக்கூடிய மாதிரி விண்ணப்ப படிவத்தில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும். நகலோட வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்குன்னு சொல்லி கொடுத்துருவோம். எந்த அட்ரஸுக்குன்னா துணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோவில், வடபழனி, சென்னை 26 இந்த முகவரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்குன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1/7/2025 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 18லேருந்து 45 வயசுக்குள்ளே உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பத்தாரர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவராகவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கணும்னு பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பத்தோடு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி குறிக்க சான்றிதழ் பிற ஆவணங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அனுப்பக்கூடாது, ஒரிஜினல் அனுப்பிட்டால் கிடைக்காதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு வரும்போது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் போது விண்ணப்பத்தை அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா உடல் தகுதி சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா பெற்று அதோட நகல் நீங்கள் மருத்துவர்கிட்ட உடல் தகுதி சான்றிதழ் நீங்கள் வாங்கி அதோட ஜெராக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா வாங்கன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பணி நிர்ணயிக்கப்பட்டுள்ள கூடுதல் தகுதி என்பது திருக்கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா காலகாலமாக வந்து பார்த்திங்கன்னா பின்பற்றிட்டு வரதா சொல்லி கொடுத்துருக்காங்க. கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை சான்றிதழ் வாங்குறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா காலகாலமாக பின்பற்றாங்களாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்ற தண்டனை அடைஞ்சவர்களோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாமீனில் வந்துக்கிறீங்க, உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடனை வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்கிட்டு நீங்கள் கட்ட முடியாத இருக்கிறீங்க, உங்களுடைய வாரிசு உங்களுடைய அப்பாவோ இல்லை தாத்தா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இருந்தால், அதேமாதிரி கோயிலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தாலும் இந்த ஜாப் உங்களுக்கு நாட் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்களை வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய முறையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறையில் தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் பண்ணுவான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 15/7/2025 மாலை 5:45 மணி வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு டேட்டு கொடுத்துருக்காங்க, இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான தகவல் நாம் தெரிஞ்சாலும் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு விண்ணப்பிங்க. நீங்கள் 15ஆம் தேதி கொடுத்துருக்காங்க, நீங்கள் முன்னாடியே விண்ணப்பிச்சிருங்க. 25, 26ஆம் தேதி தான் கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷனில், நீங்கள் 5க்கு முன்னாடியே விண்ணப்பிச்சிருங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வந்து பார்த்திங்கன்னா பதிவு அஞ்சலில் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் அட்டவணை மட்டுமே அனுப்ப வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலிமா மட்டும்தான் அனுப்பணும், நேரில் வந்து பார்த்திங்கன்னா வாங்க மாட்டோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிர்ணயிக்கப்பட்ட கடைசி நாளுக்கு அப்புறமேட்டுக்கு வந்துச்சுன்னா விண்ணப்பத்தை வந்து பார்த்திங்கன்னா பரிசீலிக்கப்பட மாட்டாது, நிராகரிக்கப்படணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தகுதியான விண்ணப்பம் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கொண்டு நேர்காணலுக்கு அழைக்கப்படணும்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. மீதி விண்ணப்பம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்படணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழனி முருகன் கோயிலோடைய தகவல் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 மாதமாக கிட்டத்தட்ட ஆகுது. இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ மேவில் வந்து பார்த்திங்கன்னா வர மாதிரி இருந்துச்சு, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நடத்தலை. ஆனால் 2023 விண்ணப்பிச்சிங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ நடத்திட்டு அப்புறம் தான் 2025க்கு வருவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2023, 25 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இன்டர்வியூ நடத்தலை. இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி வச்சுட்டு என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னே தெரியல. இந்த கோயில் மட்டும் கிடையாதுங்க, இந்து சமய அறநிலையத்துறை கீழே இருக்கக்கூடிய எல்லா கோயிலும் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன அதிகாரி சொல்கிறாங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க, அது தீர்ப்பு வர வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் வச்சுருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்களா லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.